ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமஹ. ஹலோ எல்லாருக்கும் டிவைன் வணக்கம், டிவைன் குட் மார்னிங் அண்ட் டிவைன் வெல்கம். ஏன்னா இன்னைக்கு வரமகாலட்சுமி பூஜை, எல்லாருக்கும் பிலேட்டட் வரமகாலட்சுமி பூஜை விஷஸ். ஸோ ரொம்ப கிராண்டாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கர்நாடகாவில் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப கிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஊரே வந்து அப்பா அவ்வளோ மங்களகரமாக அப்படியே ஜொலிக்கும். அதோட ஒரு 2-3 நாள் முன்னாடியே அதோட எஃபெக்ட் பார்க்கலாம். லைக் தீபாவளி டைம்லலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப கிராண்டாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக எந்திரிச்சு விளக்கு வச்சுட்டு பூ நம்ம செடியில் இருந்த பூ வச்சுட்டு அவ்வளோதான். இது தாமில் வந்து லக்ஷ்மி வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போன வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. ஃபுல் லேடிஸ் அப்புறம் பசங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. நிறைய பிரசாதம் எல்லாம் பண்ணியானேன். இந்த வாட்டி ஜஸ்ட் பூ பழம் வச்சு பூஜையை முடிச்சுட்டு 3-5 பேருக்கு தான் தாமில் வந்து வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பிரசாதம் பாருங்கள், காலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு பிரசாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எங்கன்னா ஒரு டிவைன் மூவி பார்க்க. இது வந்து எங்கே தேட்டர்லேருந்து போயிடுமோன்னு பயந்துட்டேன். மகாவதார் நரசிம்ஹா மூவி. பசங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் காட்டணும். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி ஒர்க்கிங். ஸோ காலையிலே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. முந்தின நாள் பயங்கர ஹெக்டிக். ஒரே நாள் சேம் டே கோயம்புத்தூர் போய் சேம் டே திரும்பி வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1-1:30 மணி ஆகிப்போச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு. ஸோ ஜுகார்டு அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு தோசை ஊற்றி கொஞ்சம் சட்னி சாம்பார் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ் அந்த விளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் போயிட்டு வந்த விளாக். ஸோ காலையில் லக்கிலி பசங்களுக்கு வந்து இன்னைக்கு லீவ் இருக்கிறதுனால கொஞ்சம் 8 மணிக்கு தான் எந்திரிச்சு சிம்பிளாக பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். நானும் பசங்களும் மூவி. Basically income and expenditure. Okay. Just add it as bonus content with the pen. இந்த ரூட்ல வரும்போது எனக்கு வேடிக்கை பார்த்துட்டு வரது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் இன்னும் அன்டச்ட். அந்த அளவுக்கு பாருங்க டெவலப் ஆகலாம். அந்த காலத்து வீடெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த மரம், அந்த கோவில், அந்த மரத்தை சுற்றி அந்த திண்ணை கட்டி இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சின்ன பசங்க பார்த்து சந்தோஷம் ஆகிற மாதிரி என்னை நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு வர சொன்னால் கூட நான் வருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த ரூட் மட்டும் குஞ்சூர் பக்கம் ஏதோ ரூட் அது. ஸோ கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஒரு 1:15 ரீச் ஆகிட்டோம். பசங்க ஏதோ அங்கே பர்கர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. ஸோ சும்மா 2 பேர் வம்பு இழுத்துட்டு பாருங்க. அத்தனை இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எப்படி ஃபுல்லாக இது. ஸோ டைம் பாஸ். விஹானுக்கு என்னன்னா பயங்கர ஷாக். என்னது அனிமேட்டட் மூவியா, அனிமேஷனா? ஸோ கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன். நான் நினைச்சேன் அவனுக்கு தெரியும்னு. 3D சொல்லியிருக்கிறேன், இந்த மூவியை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ பட் அவனுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தான். பட் ஓகே, ஓவரால் மூவி பியூட்டிஃபுல். இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் தியேட்டரில் போய் பார்த்தா தான் நல்லா இருக்கும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். 3Dயில் பார்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் மூவி. நான் போன வாரமே போகலான்னு ட்ரை பண்ணேன். நான் ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இல்லை. ஸோ போனால் நான் பசங்க மட்டும் தான் போனோம். அது இந்த பசங்களை இந்த மாதிரி மூவி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப பெரிய. அதனால அவங்களுக்கு சொல்லாமல் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம். இது 2 நாள் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணேன். அது இல்லாமல் ஃப்ரைடேக்கு மேலே இந்த மூவி இருக்கோ இல்லையோன்னு எனக்கு டவுட். சரி, லக்கிலி டிக்கெட் கிடச்சிருச்சு. மூவி சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தாச்சு. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ டக்குன்னு ஒரு காஸ்டியூம் சேஞ்சு, வீட்டில் விளக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏகப்பட்ட இன்விடேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10-12 வீடு கவர் பண்ணணும். ஸோ என்னோட புடவை ஸ்டோரி கேட்கவே வேணாம். புடவை வந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு சூட் கேஸில் நம்ம தான் எல்லா புடவை கொடுத்துட்டோமே, 4 புடவை வச்சு இருக்கிற சூட் கேஸோட சாவி காணோம். நானும் 2 வருஷமா விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்கேன். இப்போதான் யோசிக்கிறேன், நான் அது வந்து பேசாமல் அந்த போட்டு உடச்சிடலாம். சரி, ஒவ்வொரு வீடு பார்த்துட்டே வாங்கல. எவ்வளோ அழகாக அப்போ எஃபர்ட்ஸ் எடுத்து இது செய்கிறாங்க, விரதம் இருந்துட்டு. அது காலையில பூஜை, ஈவினிங் பூஜை. ஸோ ஃபுல் டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவ்வளோ நல்லா. ஸோ போன உடனே பிரசாதம், அவ்வளோ கிஃப்ட்ஸு, வளையல், ப்ளவுஸ் பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் குட்டி குட்டி கிஃப்ட்ஸு, கீ செயின், அதுக்கப்புறம் நிறைய பாத்திரங்க, இவ்வளோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ நல்ல பெரிய கலெக்ஷன். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி மாசத்துல ஒரு வாட்டி நம்ம சும்மாவே சாமி பேரு சொல்லிடுற ஏதோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணாக்கா கூட நம்ம ஒரு நாள் சமைக்க வேணாம், எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ ஒவ்வொரு வீட்டில் பிரசாதமே பாருங்க. ஒரு பக்கம் பிரசாதம், ஓகே, அண்ட் ஒரு பக்கம் வந்து அந்த ஸ்நாக்ஸ், முறுக்கு, அந்த சோமாசு, அந்த உருண்டை, என்னென்னவோ. அது இல்லாமல் இவ்வளோ கிஃப்ட்ஸ், பிளவுஸ் பிட்டு, அந்த கீ செயின்ஸ், கியூட்டா. இதே ரொம்ப அந்த பேக்கேஜிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 1 நாள் 2 நாள் முன்னாடியிலேருந்தே அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னைக்கு குட்டி குட்டி பசங்க கூட பட்டு பாவாடை எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரு கேங்கு சேர்ந்து இவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகலாமா, அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகலாமா, அதில் வேற ஏகப்பட்ட கோஆர்டினேஷனு.
ஸோ செம்ம ஃபன்னா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8, 8:30 மணிக்கு தான் நான் முடிச்சேன். அது நடுவுல போயிட்டு நான் வீட்ல வேற திங்ஸ் வச்சுட்டு வந்தேன். ஏன்னா தூக்கிட்டு முடியல. அதுக்கப்புறம் ஒரு பேக் கையில எடுத்துக்கிட்டேன். ஸோ சா அ அ நமக்கு வந்து பேக் பண்ணி அவங்க குடுத்தது வேற இல்லாம, அங்கேயே வந்து எங்கள சாப்பிட வேற வச்சுட்டாங்க. நல்லா சூடா நான் வந்து போளி போடுறேன். சூடா இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. இது வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த பார்சல்ஸ் எல்லாம் பசங்கமே எல்லாருமே இன்வால்வ். பயங்கர ஜாலி. ஏன்னா பசங்களுக்கு அடுத்த நாளும் லீவ். இது ஃப்ரைடே இல்லையா? எக்ஸ்டெண்டட் ஹாலிடே. அப்புறம் சாட்டர்டே, சண்டே இன்னும் நெக்ஸ்ட் 2 டேஸ் லீவு. ஸோ நான் சிம்பிளா சுடிதார் தான் போட்டுக்கிட்டேன். ஆ ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது, ச்சீ நம்ம கூட செஞ்சிருக்கலாமே! நம்ம கூட சிம்பிளா செஞ்சிருக்கலாமே! அட்லீஸ்ட் ஒரு சுண்டல், ஒரு வடை, ஒரு கேசரியாவது பண்ணியிருக்கலாமே! அப்படியெல்லாம் தாட் வருது. ஸோ அந்த ஃபீல் வந்துச்சு. யாருக்குன்னா ஃபீல் வரும் இல்லீங்களா? நம்ம வீட்ல கூட இந்த மாரி செஞ்சா நல்லா இருக்குமே! நம்ம வீட்லயும் எல்லாரும் கூப்ட்டுருக்கலாமேன்னு எனக்கும் அந்த மாதிரி வந்தது. பட் ஓகே, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா பயங்கரமா ஜாலி. அண்ட் நம்ம வீட்ல இந்த மாதிரி எலாபரேட்டா சாமிக்கு பிரசாதம் எல்லாம் படைச்சு கும்பிடாதது ஃபீலிங்கே இல்ல. ஏன்னா அவ்ளோ நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கூட சேர்ந்து ஸோ அடுத்தது கணேஷா பண்டிகை ரொம்ப கிராண்டா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் மோஸ்ட்லி ஊர்ல இருக்க மாட்டேன். ஸோ அது பார்ப்போம். ஸோ அடுத்த நாளு சாட்டர்டே அப்படியே போச்சு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு வந்து சண்டே. ஓகேவா? ஸோ சண்டே வந்து என் அக்கா வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வராங்க. சரி, அக்கா பசங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிளம்பிருவாங்க. சரி, அக்கா ஹஸ்பண்ட், அப்புறம் இன்னொரு அக்காவோட பொண்ணும் வராங்க. ஸோ 3 பசங்க, அப்புறம் வந்து பசங்கனாக்கா கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், அப்புறம் அக்கா, மாமா வந்து வராங்க. ஸோ நைட்டுக்கே வந்து நல்லா சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி, ஸோ என்னென்ன மெனு சொல்றேன். அந்த உரிக்கிறது, அரைக்கிறது எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்ல வந்து இட்லி. எனக்கு வந்து நார்மல் தட்டை இட்லி இருக்கு இல்லைங்களா? நார்மல் பிளேட்ல தட்டை இட்லி போட்டுட்டு நல்ல மிளகா பொடியோட சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது வந்து ரெடிமேட் மிளகா பொடி. எனக்கு வந்து உங்களோடது ஏதாவது செம்மையா காரசாரமா அப்படியே உரைக்கிற மாதிரி ஃபுல் ஃபீலிங்ஸோட நல்ல மாஸ்டர் பிளாஸ்டர் ஏதாவது உங்களோட ரெசிபி, டெஸ்டட் அண்ட் ட்ரைடு ஃபேமிலி ரெசிபி இருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் மிளகா பொடியோட ரொம்ப பெரிய ஃபேனு. எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நானு ரெடிமேட் இந்த சக்தி மிளகா பொடி, இல்ல அந்த ஆச்சி மிளகா பொடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன மென்யூனா, லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு. எதுலயுமே காரம் போடாம தான் செய்றேன். பச்சை மிளகா அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லேசா தான் காரம் சாப்பிடுவாங்க. பெப்பர் காரம் இருந்தா ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. ஸோ அதனால நோ கிரீன் சில்லிஸ். ஸோ இது வந்து ஒரு பேட்ச் வந்து கிரில் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் ஏதாவது வெரைட்டியா செய்யலாம்னு சொல்லி நான் இது வந்து ஒரு வாட்டி நான் அத்தர் மட்டும் இருக்கும்போது கொஞ்சோண்டு செஞ்சிருது. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து அதே ரெசிபி நார்மல் கிரீன் மசாலா. ஓகே. ஸோ புதினா, கொத்தமல்லி, அதுலயே இஞ்சி, பூண்டு, ஓகே. பச்சை மிளகாவும் அரைக்கலாம். நான் பச்சை மிளகா போடல. அதெல்லாம் போட்டு தயிர் போட்டு நல்லா அரைச்சு, உப்பு இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருங்க. கூடயே வந்து நான் ஒரு ரெடிமேட் என்கிட்ட கபாப் மசாலா இருந்துச்சு. குட்டி பேக்கெட், அதுவும் போட்டு விட்டேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஓவர் நைட் வந்து நல்லா தயிர்ல மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். சிம்பிள் உப்பு காரம் போட்டு அடுத்த நாள் இந்த ஃப்ரெஷ் மேரினேட் கிரீன் மசாலா போட்டு இன்னொரு மேரினேஷன் விட்டுட்டு நல்லா ஊறிடுச்சு நல்லா. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து தவால அதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போடணும். அப்போ தான் அந்த ஒத்தென்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட் வரும். ஸோ தயிர் புளிப்பாக இருந்தால் நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைனா லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வந்து வீட்டில் ஏதாவது கபாப் மசாலா, இல்லை சில்லி சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிள். ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நல்லா கிரில் பண்ணிட்டு இது வந்து அவனில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு கபாப் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து சிம்பிள் புலாவ் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் அங்கங்க ஒரு பட்டாணி, ஒரு கேரட் தெரியிற மாதிரி. அண்ட் இந்த கிரில்டு கபாப்ஸ் ஃபினிஷ் ஆயிட்டு, கிரில்டு சிக்கன் ஃபினிஷ் ஆகும்போது நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரெஷ் மலாய் மேல கார்னிஷ் பண்ணிட்டு, ஸோ சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே மைல்டா, ஃப்ளேவர்ஃபுல்லா கொஞ்சம் க்ரீமியா இருக்கும். அது லெக் பீசஸ் மட்டும் தான். ஸோ அதனால செம்ம சாஃப்ட்டா இருக்கும். நல்லா மாய்ஸ்ட்டா இருக்கும் அந்த மீட். அப்புறம் மட்டன் கறி சிம்பிளா தேங்காய் பால் ஊத்தி நல்லா ரிச் அண்ட் கிரீமியா, காரமே இல்லாம கூட வந்து ஒரு புலாவ், ஜஸ்ட் பீன்ஸ் ஜஸ்ட் பட்டாணி அண்ட் கேரட் போட்டு கலருக்கு அவ்வளவுதான். கொஞ்சம் சாலட். இந்த பசங்க சாலட், ரைத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ கபாப்ஸ் போட்டாச்சு. இதுவும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பசங்க வந்து சாப்பாடே சாப்பிடல. இந்த ஸ்நாக்ஸ்லயே இருந்துட்டாங்க. சரி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சாசேஜ், ஓகே. அந்த கிரில் பண்ண பேன்லயே கொஞ்சம் மேரினேட் இருந்துச்சு. அதுலயே வந்து இந்த சாசேஜ் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு தூவி எடுத்தாச்சு. சாசேஜ் நீங்க எதுவுமே இல்லைன்னா கொஞ்சோண்டு பார்பிக்யூ சாஸ்ல மட்டும் நீங்க பெரட்டி எடுத்தா அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். சாசேஜ் நல்லா 2, 3 ஃப்ளேவர்ல நான் வாங்கியிருந்தேன். குட்டி குட்டி பைட் சைஸ் பீசஸ்ல ஃப்ரை பண்ணி. அதுக்கப்புறம் ராய்த்தா, பூந்தி ராய்த்தா. நல்லா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி பூந்தி போடணும். நல்லா போமோகிரானேட் எல்லாம் போட்டு
ஸோ இதெல்லாம் தான் ரசம் ரைஸ் இருந்துச்சு. ஆனால் ரசம் மட்டும் தான் குடிச்சாங்க, ரைஸ் யாருமே எடுத்துக்கல. நமக்கு நெக்ஸ்ட் டே நல்லா இந்த இருக்கிற கிளைமேட்ல என்ன போகுது ரைஸ். ஸோ நானும் கிச்சன் லீவ், நமக்கு எல்லாம் அவ்வளோ லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து லெமன் ரைஸ் பண்ணிடலான்னு. அப்புறம் ரசம் இருக்கவே இருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணா நல்லா கோல்டன் காயின் ரோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ டின்னர்ன்ற ஸோ ஈவினிங் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிஜமா. நல்லா ரொம்ப ரிலாக்ஸா சிட் சாட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் டைம் பாஸ் பண்ணி, மாமா வந்து ஈவினிங் காஃபி போட்டிருந்தா குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நமக்கு பொழுது போல மழை பெஞ்சிச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூட நல்லா மழையில நினைச்சிட்டே பக்கத்துல இருக்கிற மால்ல போயிட்டு நல்ல ஐஸ்கிரீம் ஒரு வெட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கா கிளம்புனாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 2-3 டேஸ் நல்லா சூப்பரா பயங்கர ஜாலியா இருந்துச்சு. ஸோ அடுத்த நாளும் சமையல் வேலையில கிச்சனுக்கு லீவு. காலையில இந்த பசங்களுக்கு அனுப்புறதோட சரி ஸ்கூலுக்கு. ஸோ லெமன் ரைஸ் பண்ணிட்டு ஒயிட் ரைஸ் தான் இருக்கு. உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிட்டாக்கா லெமன் ரைஸோட பேக் பண்ணிடலாம். நமக்கு ரசமும் இருக்கு. ஸோ கொஞ்சம் காயின் தோசை சட்னி அரைச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் விஹானுக்கு வந்து முட்டை தோசை. ஸோ இதெல்லாம் தான். ஸோ அடுத்தது நம்ம ஒரு கால் அவுட் ஹாலும் பார்த்துடலாம். அண்ட் ஏற்கனவே பார்த்த ஹால் தான். ஏன்னா நமக்கு அல்டிமேட் பிராண்ட் சேல் லைவா இருக்கு 13th to 17th ஆகஸ்ட். ஸோ அமேசான்ல இப்போ ஷாப் பண்ணீங்கன்னா 50 to 80 up to 80% ஆஃப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. 5 நாள் தான் இந்த சேல் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைச்சிரும், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹால் முடிச்சிருவோம். ஆனால் ட்ரெஸ்ஸஸ் கிடையாது. 4 பேக்ஸ் இருக்கு, நல்லா ஸ்டைலிஷ் பாருங்க, கலர் கலராக. இது வந்து கேன்வஸ். எனக்கு பேக் பிடிக்குதோ இல்லையோ பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து கலர்ஸ் இருக்குது, ஓகேவா. பிளாக்கும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஸ்டைலிஷ், நல்லா ஃப்ளாரல். இது வந்து கேர்ள்ஸ் கூட, நம்ம இப்போ டீனேஜ் கேர்ள்ஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அத்தரோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சரின்னு நான் வாங்கியிருக்கேன். இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா கிஃப்ட் பண்ணுவோம். பவுச்சஸ் இருக்குது, 2 ஜிப்பும் இருக்குது. இப்படி இருக்குது, நல்லா கோல்டன் கலர். இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கு. ஸோ மேக்னெட்டிக் பட்டன். அரீசா ஃப்ளாரல் பிரிண்ட் ஸ்லிங் பேக்கோட விலை 399 rupees. இதில் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. நைஸ், ரொம்ப கேர்லி. இது பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்டி பர்பஸ் கிளச் பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்லிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ லைட் வெயிட், காம்பேக்ட். ஃப்ரண்ட்டு பேக்கு நிறைய பவுச்சஸ், பாக்கெட்ஸ் பாருங்கள். இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். கார்ட்ஸ் வச்சுக்கலாம், சில்லறை வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்லிங் கொடுத்துருக்கு. ஸோ பியூட்டிஃபுல். இந்த கிராஸ் பாடி பர்ஸ் கம் ஸ்லிங் பேக் கம் ஷோல்டர் பேக்கோட விலை 499 rupees. இதில் 2-3 பர்ஸ் கிஃப்டிங்க்கு போயிடும். ஒன்று வந்து அத்தரோட ஃப்ரெண்டுக்கு. இந்த மாதிரி காம்பேக்ட் பர்ஸஸ் பாருங்கள், பேக் பேக் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்கிட்ட ஒன்று இருக்குது பிளாக்ல, ரஃப் யூஸ் பண்ணுறேன் நான். அவ்வளோ ரஃப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்லிங் போட்டு அண்ட் இங்கே உங்களுக்கு பவுச்சஸ் இருக்கும். அண்ட் இது பாருங்கள், க்ரீன் கலர். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது, நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது வச்சுக்கலாம். பேப்பர் நல்லா கம்ஃபர்டபுளாக. ஒரு கொடை, ஒரு வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த சைஸ்க்கு இருக்குது. குட்டி கொடை, ஒரு நல்ல ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்துடும். அரீசா பிராண்ட்ல வந்து கிராஸ் பாடி ஸ்லிங் பேக் வித் பவுச் ஓட விலை 469 rupees. இதுலயும் பாருங்க இத்தனை ஷேட்ஸ் இருக்கு. பிளாக், ஒயிட், மின்ட் கிரீன், பிங்க். அண்ட் இந்த பேக் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். LL லெதர் லேண்ட் டிசைனர் பேக் ஸ்லிங் பேக் ஓட விலை 509 rupees. நான் ஒயிட் வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் பாருங்க கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு டிசைன் ஆப்ஷன்ஸும் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாமே குட்டி குட்டி காம்பேக்ட் பர்சஸ் கம் ஹேண்ட் பேக்ஸ். இந்த மாதிரி பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பெரிய பேக் கேரி பண்ணுறது கஷ்டப்படுவாங்க, வெயிட் தூக்க முடியாது. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட். அவங்களுக்கு என்ன, ஒரு கண்ணாடி வச்சுக்கணும், கொஞ்சம் ஏதாவது சில்லறை காசு வச்சுக்கணும், வேறு ஏதாவது அந்த மாதிரி ஆதார் கார்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அழகாக ஒரு ஃபோன் வந்துடும். இதில் இன்னும் கூட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கையில் பிடிச்சிக்கலாம், இல்லை பெரிய பைய இருந்தால் அதுக்குள்ளே வச்சுக்கலாம், இந்த மாதிரி மாட்டிக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.